குரு, கீர்த்தனான்றவங்க கால் பண்றாங்க. நீ எடுத்து பேசு, என்னன்னு கேளு. சரி. ஹலோ குரு இருக்கனா? நைட் பார்ட்டிக்கு போணும். லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஓகேங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மித்ரா என்ன சொன்னா? நைட் ஒரு பார்ட்டி இருக்கான், உங்களை இன்வைட் பண்ண கால் பண்ணிருக்காங்க. லொகேஷன் வாட்ஸ்அப் பண்றேன்னு சொன்னாங்க. ஓ ஓகே. மித்ரா, ஏங்க எங்கிட்ட நீங்க சண்டையே போட மாட்டீங்களா? எங்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லையா உங்களுக்கு? ஒரு பொண்ணு கால் பண்ணி பார்ட்டிக்கு கூப்பிட்றா, அவ யாருன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி எங்கேயாச்சும் வெளியில கூட்டு போங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலனா ஓப்பனா சொல்லிடுங்க. இந்த மாதிரி அவாய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏங்க, நீங்க எப்பயுமே வெளியே போகணுமான்னு கேட்டீங்களே தவிர நம்ம ஒன்னா வெளியே போலாமான்னு கேட்டதே இல்லையே. அது மட்டும் இல்லாம என் பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க எதனால பிரிஞ்சோன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்படிங்க என்ன ஹர்ட் பண்ணுவீங்க? அப்போ என்ன முழுசா நம்புறீங்க? நம்புறேன் தான், ஆனா பரவாயில்ல சொல்லுங்க. நான் தாலியை தூக்கி போட்டது மட்டும்தானே உங்களுக்கு தெரியும். புரிஞ்சிடுச்சுங்க. என்னடி 1 வருஷம் ஆகுது, இன்னும் எதுவும் இல்லையா? என்னம்மா? நாங்க தான் அவசரப்பட்டு செகண்ட் மேரேஜ் தானேன்னு அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவனுக்கும் ஏஜ் வேற ஆகுதுல்ல. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாமா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. போன வேமா. குரு, நான் கிளம்பிட்டேன், போலாமா? போலாமா? நான் வரல. ஏன், என்னாச்சு? நீங்க தானே என்ன கோவிலுக்கு கூட்டி போறேன்னு சொன்னீங்க. நான் கூட உங்ககிட்ட அங்க ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன்.